வாங்க இன்றைக்கி 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று தக்காளி தொக்கு, இன்னொன்று இட்லி மாவில் ஒரு போண்டா ஒன்று. இப்போ இந்த தக்காளி தொக்குக்கு தக்காளி பழம் 1 கிலோ பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா தான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டு தக்காளி பழம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி, தண்ணியே விட வேணாம், அதில் இருக்க தண்ணியே போதும். நல்லா நைஸாக மட்டும் அரைச்சி 2 ஜாராக கூட போட்டுக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்குவோம். இது சப்பாத்தி கூட, இட்லி கூட, சாப்பாடு இதுகளோட போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளி தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக மட்டும் அரைச்சிருங்க. ஊற்றி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ எண்ணெய் காயவும், எண்ணெய் வந்து வெறும் நல்லெண்ணெய் மட்டும் தான் ஊற்றியிருக்கேன். நல்லா காயட்டும். ஒருத்தவங்க இதுக்கு கடுகு வெந்தயம்லாம் போடுவாங்க. நாங்கள் வந்து பெருங்காயத்தூள் மட்டும்தான் போடுவோம். பெருங்காயத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் பொரியவும் இந்த அடித்து வச்சுருக்க அந்த தக்காளி தொக்கையும் அதில் எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க. ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க, எண்ணெயில் பெருங்காயத்தூள் போட்டால் தீஞ்சிராதா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லை. எண்ணெய் காயவும் பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா வாசம் பொரிஞ்சு, அதுக்காக தான் எண்ணெய் காயவும் லேசாக போடுறது. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இதாகவே வச்சுருங்க. ஃபுல்லாக நல்லா வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் பச்சைலாம் நல்லாயிருக்கும். 2வது தக்காளி தொக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். கலரும் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு உப்பு மட்டும் அதில் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருவோம். இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுக்கிறது இப்போ போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து இட்லி மாவில் வந்து 1 கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதிலே இப்போ உளுந்து எல்லாமே கலந்துருக்கிறதுனால இந்த போண்டாவும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த போண்டாவில் இப்போ கேரட்டு கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுகளையும் கேரட் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அந்த முட்டைக்கோஸ் கட் பண்ணது இருக்குல்ல, அந்ததையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதில் இந்த முட்டைக்கோஸ் கேரட் போட்டால் கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் முட்டைக்கோஸ் கேரட் போடுறது. கொஞ்சம் இதோட இந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சு அதையும் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் அதில் போட்டுருவோம். இப்போ இதோட நான் ஒரு 2 ஸ்பூனு மிளகுத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த மிளகுத்தூளையும் இப்போ அந்த இதில் அப்படியே போட்டுருங்க. போட்டு இதை நல்லா கிளறி விட்டுருவோம். உப்பு வந்து இந்த இட்லி மாவில் ஏற்கனவே இருக்கும், அதனால் நான் உப்பு போடல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 ஸ்பூன் பச்சரிசி மாவை அதில் போட்டு கொஞ்சோண்டு ஆப்பச்சோடா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து ஊற்றுங்க. இதில் உளுந்து எல்லாமே சேர்த்துக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பச்சரிசி மாவும் கலந்துக்கிறதுனால நல்லா பொறுன்னு இருக்கும். உள்ள அந்த கேரட்டு முட்டைக்கோசெல்லாம் நல்லா வெந்து கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த தக்காளி தொக்கு நல்லா கொதிக்குது. இது இந்த தண்ணியெலாம் இல்லாத அளவுக்கு சுண்டணும். நல்லா இஞ்சி வரட்டும். நல்லா இப்போ ஃபுல்லாக கொதிக்கையில் இப்போ சிம்மில் வச்சுருங்க. எல்லா பக்கமும் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சிம்மில் வச்சுருங்க. இதை நல்லா இப்போ இந்த அளவுக்கு வரணும். இன்னுமே கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டணும். இந்த அளவுக்கு நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோக்குள்ள ஊற்றுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி தொக்கிண்டையில் இந்த பாத்திரத்துலேயே ஒட்டாது. அந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அப்படி கொதித்து வரையில் நான் இந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வரணும். நான் கொஞ்சம் வெல்லம் வேறு நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெல்லத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். பார்க்கவே கலர் நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி கூட சாப்பிட்லாம்,
அப்புறம் இந்த போண்டாவோட ஒரு காரமாக ஒரு தக்காளி தொக்கு, ஒரு காரமே இல்லாமல் ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த போண்டாவை பார்த்தாலுமே பிச்சுக்காமே உள்ளே நல்லா கேரட் இதெல்லாம் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.